மலையரசனின் இசைவின்படி துர்காதேவி மெய்க்காவல் தோழியாக வந்தாள். இந்திராணி என்னும் சசி தாம்பூலத்தட்டை ஏந்தி வந்தாள். கங்கை முதலான நதியரசிகள் வெண்சாமரம் வீசினர். காளிகள் வெண்கொற்ற கொடைகளை பிடித்து வந்தனர். பாரதி என்னும் கலைமகள் வாழ்த்திசைத்தாள். பார்வதி திருமகளின் கரத்தை பற்றியபடி திருமண மண்டபத்துக்குள் எழுந்தருளினாள். மணமகனின் தோழனாக செல்வக்கோமான் குபேரன் வந்திருந்தான். எங்கள் சங்கரி மட்டும் குறைந்தவளா? செல்வத்தின் அதிதேவதையாகிய திருமகளின் கரத்தை பற்றி வந்தாள். அது மட்டுமா, வாக்குக்கு அரசியே வாழ்த்திசைக்கிறாள் என்ற நயம் தோன்ற அழகாக உரைக்கிறார் கச்சியப்பர். மணமேடைக்கு எழுந்தருளி ஈசனை வணங்கி நின்ற பார்வதியை சிவபெருமான் தான் அமர்ந்திருந்த சிறப்பு இருக்கையில் தன் பக்கத்தில் அமரச் செய்தான். மேனை அருகிலிருந்து உதவ இமவான் சிவபெருமானின் திருவடிகளை புனித நீரால் கழுவி மலர்களால் அர்ச்சித்து பாத பூஜை செய்தான். திருமண வேள்வி முதலியவற்றை பிரம்ம